வணக்கம். இது அபிஸ் சேனல். இன்று வந்து நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் இணைந்திருக்கிற ஒரு நண்பர் கேட்ட ஒரு நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம். குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான் அது. அதற்கு முன்னாடி உங்களுடைய நிறுவனங்கள் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் இணைஞ்சிக்கலாம். மாதம் ₹29 சார்ஜ் செய்யப்படும். அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வாரம் 2 வீடியோ, மாதத்துக்கு 8 வீடியோ வந்து அந்த நிறுவனங்களை அனலைஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ நம்ம நிறுவனத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நிறுவனத்தை கேட்டவர் வந்துட்டு நம்மளுடைய நண்பர் ஜெகன் அப்படிங்கிற நண்பர் தான் வந்துட்டு GSPL நிறுவனத்தை பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவர் வந்துட்டு மெம்பராக ஜாயின் பண்ணிருக்காரு. அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து மிகவும் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஒரு ஊக்குவிப்பாக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நிறுவனம் வந்து குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட். அந்த நிறுவனம் அது வந்து GSPC குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய குஜராத் அரசினால் தொடங்கப்பட்டு அதன் வழியாக பெட்ரோலியம் ஹைட்ரோ கார்பன் சப்ளை செயினுக்காக தொடங்கப்பட்ட ஒரு பெரிய குரூப் வந்து GSPC குரூப். முதல்ல குஜராத் ஸ்டேட் பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி அது ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 1994 பெட்ரோகெமிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் இருந்தது. ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் மாற்றி 1994 வந்துட்டு ஒரு நிறுவனமாக குஜராத் அரசு பெரும்பாலும் இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன் ரிலேட்டட் பெட்ரோலியம், கேஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு அதை உருவாக்குறதுக்கும் அதனுடைய சப்ளை செயினுக்கும் எப்படி வந்துட்டு உதவலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இது. இந்த நிறுவனத்துடைய துணை நிறுவனம் தான் நம்ம பார்க்க போகிற GSPL அப்படிங்கிறது. இந்தியாவினுடைய 2வது பெரிய நேச்சுரல் கேஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் மாடல் என்ன, இந்த PNG அப்படின்னு சொல்லுவாங்க, பைப்டு நேச்சுரல் கேஸ். இந்த கேஸை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, அது வீடுகளாக இருக்கலாம், இல்லாட்டி தேவைப்படக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம், அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கி அதன் மூலமாக அந்த சப்ளை பண்ணி அதுக்கு உண்டான காசை வந்து வாங்கிக்கிறது. அதுதான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ். அதை தாண்டி இப்போ வந்து விண்மில்ஸ், அந்த எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்லையும் இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் சொன்னேன் இல்லையா, அது குஜராத் கவர்மெண்ட்டுடைய ஸ்டேக்கை வச்சுட்டு அவங்க தான் வந்துட்டு மேஜர் குரூப் கம்பெனி. அதை தாண்டி மேஜராக FIS, DIS, இந்த கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல், இந்த மாதிரி பெரிய பெரிய FIS, அதை தாண்டி DIS. இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டுங்கிறது வந்து நம்ம இந்திய இதில் அது வெளிநாட்டில் இருந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்டு, நார்வே, அது மாதிரி. DISன்னு பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நிறுவனமானது எதன் மூலமாக வருமானம் ஈட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெவன்யூ ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேஸ். அதாவது இந்த கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்கிறாங்க இல்லையா, அந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கறதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,000 கோடி. ஆனால் மெயினாக சேல் ஆஃப் தி நேச்சுரல் கேஸ், அதாவது அந்த வாங்கி அதை ட்ரேட் பண்ணி கொடுக்குறது, அந்த பைப்லைன் மூலமாக அனுப்புகிறாங்க இல்லையா, அதற்கு வரக்கூடிய வருமானம் தான் கிட்டத்தட்ட 17,000 கோடி. இருக்கிறதுலே ஹையஸ்ட் 95% ஆஃப் த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெவன்யூ ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேஸ், சேல் ஆஃப் நேச்சுரல் கேஸ், இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து அவங்களுக்கு வந்துடுது. அதை தாண்டி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 31 கோடிங்கிறது இந்த மொத்த வருமானத்தில் 1-2% தான். ஸோ அது வந்து ரொம்ப 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 மிகவும் குறைவான ஒரு வருமானம். ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நேச்சுரல் கேஸை வாங்கி விற்கிறதுல அவங்களுடைய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் நடக்கிறது. ஸோ பேசிக்கலி இந்த நிறுவனத்துக்கு நேச்சுரல் கேஸ் மேலே இவங்களுக்கு டிபெண்டன்சி இருக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்தை வந்துட்டு எந்த அளவுக்கு கூடுது, எந்த அளவுக்கு குறையுது, அது வந்துட்டு அதை தவிர வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையும் பொறுத்து தான் இவங்களுடைய வருமானம் வந்து மாறும். ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டுகளில் எந்த ஆண்டுலையுமே வந்துட்டு இவங்க நஷ்டம்னு பெருசாக காமிக்கல. கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2012 545 கோடியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2342 கோடியாக வளர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்குலேருந்து 5 மடங்கு வளர்ச்சியிலே அது வந்து வெரி குட் க்ரோத். இவங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்துட்டு வளர்த்துக்கிட்டு அந்த குஜராத் ஸ்டேட் ஃபுல்லாக கிட்டத்தட்ட எல்லா அந்த கேஸ் சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனையும் இவங்க பெரும்பாலும் கையில் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இவங்க வந்து இந்த ஓப்பன் எண்ட் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது இது வந்துட்டு எப்படி எந்த நெட்வொர்க் என்ன மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்கன்னா, யார் வேணாலும் அப்ளிகேஷன் போட்டு உடனடியாக ஒரு டேப் மூலமாக அவங்க அந்த கம்பெனியை தொடங்குறதுக்கு மிகவும் எளிதாக அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சுருக்கனால புதுசாக வரக்கூடிய கம்பெனிகளும் வந்துட்டு இல்லை யார் வந்துட்டு இங்கே ஃப்ரான்ச்சைஸ் இருக்குன்னு நினச்சாலும், அதாவது இவங்ககிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சாலும் எளிதில் வாங்கிக்க முடியுது. இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி மார்க்கெட் கேப்பில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மால் டு மிட் கேப், இந்த மிடில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் நல்லா பெருசாச்சுன்னா மிடில் கேப்பினுடைய லாஸ்ட் அந்த டெயிலில் வந்து ஒட்டிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தோம்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஒரு ஹெல்த்தியான பேலன்ஸ் ஷீட்டாக தான் இருக்குது. 145 கோடி ரூபாய்க்கு தான் கடன் இருக்கிறது. ஸோ உங்களுடைய மொத்த அசட்ஸான 17,000 கோடி ரூபாயில் 145 அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்சர்னிங்கான ஒரு விஷயம் இல்லை. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 1885 கோடி. இவங்க வந்துட்டு இந்த சப்சிடரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த
பிஸ்னஸை நடத்துறதுக்கு உண்டான சப்சிடரிஸை இவங்களே உருவாக்கி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போகிறதுக்கு தனியாக ஒரு சப்சிடரி அது மாதிரி அதுக்கு தேவையான சப்சிடரிஸ் உருவாக்கி வச்சு அதை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 56 கோடி பங்குகள் வச்சுருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் 367 ரூபாய். ஸோ மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து ஒரு 20லேருந்து 21,000 கோடிக்குள்ளே அந்த மாதிரி போயிட்டுருக்கு. உங்களுடைய செக்லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் ப்ராஃபிட்டாக நம்ம வந்து 1523 கோடி எடுத்திருக்கோம். அது வந்து ஓகே தான். ஏன்னா 998 கோடியிலேருந்து 2023 1600 கோடியாக கூடி இருக்கிறதுனால 1523ங்கிறது ஓரளவுக்கு ரீசனபிளான ஒரு அசம்ஷன் தான். இப்போது கையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து 1700 கோடி, கேஷ் ஈக்குவலன்ஸ் ஒரு 1300 கோடி. இது எல்லாத்தையும் வச்சு பாரோயிங்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு மதிப்பு பார்த்திங்கன்னா 291 ரூபாய் எல்லா லைபிலிட்டிஸையும் கழித்தோம்னா வருது. டெப்ட்டை மட்டும் கழிச்சோம் அப்படின்னு சொன்னால் 428 ரூபாய் வருது. ஸோ டெப்ட்டை மட்டும் நம்ம கழித்து பார்க்கும்போது 14% மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் நமக்கு கிடைக்கிது. இந்த நிறுவனத்தினுடைய அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா, அதாவது இவங்களுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ரேஞ்ச் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. ஸோ சேல்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா 5 years CAGR நல்லா இருக்குது. இந்த ஒரு இந்த இதை வந்து நம்ம விட்டுறலாம். ஏன்னா 2021 வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்து திடீர்னு கூடி இருந்திருக்கும். 22-23 பார்த்தோம்னா 25%, 20% 5 years CAGR இருக்குது. அது ஒரு நல்ல க்ரோத். அதை வந்து அப்படியே பாட்டம் லைனுக்கு அவங்களால பாஸ் பண்ண முடியுது. 19லேருந்து ஒரு 29-30% வரைக்கும் அவங்களால ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னு சொன்னாலுமே நல்லா இருக்குது. இங்கே வந்துட்டு 10-9% இந்த மாதிரி கமாடிட்டி பிஸ்னஸ்லேருந்து வாங்கி விற்கிறவங்களுக்கு 9-10% வந்துட்டு இட்ஸ் ஓகேயான ஒரு மார்ஜின் தான். இப்போ பஃபட் கேல்குலேஷன் நம்ம எடுத்துக்கக்கூடிய வருமானம் வந்து 1600 கோடி. அது வந்து ரீசனபிளானதான். 17% அளவுக்கு வளருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படி பார்த்தோம்னா 783 rupees per ஷேர் வருது. 17 வந்து ரொம்ப அதிகம். ஆக்சுவலாக நம்ம பார்த்ததில் 20%ங்கும் போது அவங்களுடைய வருமானம் ஓகே தான். பட் 15% தான் வளருவாங்கன்னு எடுத்துகிட்டா கூட ஒரு 700 ரூபாய். ஸோ இப்போ விற்கக்கூடியதுலேருந்து நல்ல அவங்களுடைய மதிப்பானது கிட்டத்தட்ட ஒரு 2 மடங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் இந்த மாதிரி நிறுவனங்களில் ஒரு கேட்ச் என்னென்னா, இப்போ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டதுலேருந்து 2006 லிஸ்ட் ஆனதுலேருந்து மேலே போய்கிட்டே தான் இருக்குது. பட் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட் கம்பெனிஸாக இருக்கிறதுனால பி ரேஷியோ, மீடியன் பி ரேஷியோ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 11 அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் இருக்குது. 10.6. அதை தாண்டி இது ரொம்ப மேலே போகிறதுனா 2 மடங்கு போகுது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அதை பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய தலையீடு இருக்கக்கூடிய நிறுவனங்களில் பெருசாக இவங்க வருமானம், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. பட் இந்த நிறுவனத்தில் FIDSலாம் போட்டிருந்தாலும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ் மேலே எப்போவுமே ஒரு தயக்கம் இருக்கும் மக்களுக்கு. இப்போ இந்த நிறுவனத்தினுடைய அனாலிசிஸ் நம்ம பண்ணியிருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. இது வந்து எங்களுடைய அனாலிசிஸ் மட்டும்தான். வாங்குங்க விற்றுருங்க அப்படின்னு சொல்ல பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா இது நாங்கள் வந்து செபி அப்ரூவ் ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ இல்லை. நீங்கள் வாங்குறதுனா உங்களுடைய ஆராய்ச்சியை நல்லா பண்ணிவிட்டு முடிவெடுங்க. நன்றி, வணக்கம்.